வசனத்துக்கு நேராய் நாம் கடந்து செல்வோம். இந்த நாட்களில் நான் கர்த்தருடைய சமூகத்தில் இந்த பாடலோடு கூட நான் தியானித்து கொண்டு இருக்கும்போது கர்த்தர் கொடுத்ததான ஒரு நல்ல வார்த்தை என்னவென்றால், நான் உன்னையும் உன் ஜனத்தையும் திருப்தியாய் நடத்துவேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. நம்மை கர்த்தர் திருப்தியாய் நடத்துகிறதான தேவன். கல்யாண வீட்டிற்கு போகிறோம், அல்லவிட்டால் எங்கேயாவது போய் சாப்பிட்டதுக்கு போகிறோம், உட்கார்ந்தா எப்படி தான் சாப்பிட்டு வருவோம்? திருப்தியாய் தான் என்ன செய்வோம்? சாப்பிடுவோம். நம்முடைய எந்த அளவுக்கு நாம் சாப்பிட முடியுமோ அந்த அளவுக்கு சாப்பிட்டு சந்தோஷமாய் வெளியில வருவோம். அதே போல நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை திருப்தியாய் அவர் நடத்த போகிறார். ஒரு குறைவும் இல்லாமல் வேத வசனம் சொல்கின்றன, நிறைவானது வரும்போது குறைவானது நிச்சயம் ஒளிந்து போகும். அவள் கர்த்தருடைய சன்னிதானத்தில் குறைவுள்ளவளாய் வந்தால் ஒரு கூட என்னதான் இருந்துச்சு? ஆண்டவர் அவளை நிறைவுள்ளவளாய் மாற்றி அனுப்பினார். அல்லேலூயா. இங்கே 100 தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள். 20 வார்கோதுமை அப்பந்தான் இருந்தது. அந்த நபர்களுக்கு அது திருப்தியாய் கொடுக்க முடியாது. ஆனால் கர்த்தர் அதை திருப்திப்படுத்தி என்ன செய்தார்? கொடுத்தார். அல்லேலூயா. திருப்திப்படுத்த என்ன செய்தார்? கொடுத்தார். இன்னும் நாம் பார்க்கும்போது 5 அப்பம் 2 மீன் இதெல்லாம் நீங்க பார்க்கும்போது ஆண்டவர் கொஞ்சம் தான் இருந்துச்சு. ஆண்டவர் திருப்திப்படுத்தி என்ன செய்தார்? கொடுத்தார். காரணம் என்னவென்றால், அவருடைய ஜனங்களை நன்மையினால் கர்த்தர் திருப்தி ஆக்குகிறார். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஊழியக்காரனுக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாச பிள்ளைகளுக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. நன்றாய் கவனியுங்கள். ஆசாரியர்களின் ஆத்துமாவை கொழுமையானவைகளினால் பூரிப்பாக்குவேன். ஆசாரியர்களின் ஆத்துமா கொழுமையானவைகளினால் பூரிப்பாக்குவேன். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். இது மனுஷன் சொன்ன வார்த்தை அல்ல, தேவன் சொல்கிறதான வார்த்தை. அப்போ நீங்க கேட்கலாம், என்னுடைய வாழ்க்கையில குறைவுகள் காணப்படுகிறது, என்னுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள் வரல, என்னுடைய வாழ்க்கையில ஒரு திருப்தியற்றதான சூழ்நிலைமைகள் இருக்கிறது. அதற்கெல்லாம் ஆண்டவர் வேத வசனத்துல விளக்கங்களை வைத்திருக்கிறார். இங்கே சொல்கிறார், ஆசாரியர்களின் ஆத்துமா கொழுமையானவர்களினால் என்ன செய்வேன்? பூரிப்பாக்குவேன். பாருங்க, என் கூட சிலர் திருமண ஆராதனைக்கு வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு நல்ல சாப்பாடை கொடுத்துட்டு நான் வெஜிடேரியன் தான் சாப்பிடுவேன். ஒரு காலங்களில் எங்களுடைய போதகரோடு கூட நாங்கள் போகும்போது பூரிப்பாக என்ன செய்தாச்சு? சாப்பிட்டாச்சு. இப்பொழுது ஒத்துக்கொள்ள மாட்டுக்கு. இப்பொழுது என்ன செய்ய மாட்டுக்கு? சரீரம் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டுக்கு. 2வது ஒரு சொல்ல, என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் என்ன செய்வார்கள்? பூரிப்பாக்கவும் செய்வார், திருப்தியாக்கவும் செய்வார். அல்லேலூயா. நம்முடைய தேவன் என்ன செய்வாரா? பூரிப்பாக்கவும் செய்வார், திருப்தியாக்கவும் செய்வார். நம்முடைய எதிர்பார்ப்பு எது? நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் எதிர்பார்க்கிறதான காரியம் என்ன? சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்னியா இருக்கோ, ஆண்டவரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் என்ன செய்யாது. அப்போ காட்டுக்கே ராஜாவாகிய சிங்கம் பசியா இருக்கலாம், காட்டுக்கே ராஜாவாகிய சிங்கம் பசியா இருக்கலாம். ஆனால் கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கோ ஒரு நன்மையும் என்ன செய்யாது. அப்ப ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம், ஆண்டவர் நம்மளை எப்போதுமே திருப்தியாக வைத்திருப்பார். அல்லேலூயா. கர்த்தர் நம்ம எப்படி வைத்திருப்பார்? திருப்தியாக வைத்திருப்பார். ஆண்டவர் நம்மிடத்துல பணத்தை கேட்கல, பொருளை கேட்கல. பணத்தையோ பொருளையோ சொத்தையோ சுகத்தையோ கேட்கல. அவர் எதை கேட்கிறனா? நம்முடைய ஆத்மாவை, நம்முடைய இருதயத்தை அவருடைய கரத்துல நாம் ஊற்றி விட்டால், கொடுத்து விட்டால், நம்மை அண்ணால் தேவ சமூகத்துல வந்து ஜெபிக்கிறார். தேவ சமூகத்துல வந்து அங்கே சொல்லப்பட்டு, அவள் தன் இருதயத்தில் உள்ளதே எங்கே ஊற்றி விட்டார்? தேவ சமூகத்துல ஊற்றிட்டாலே. ஊற்றி முடித்ததுக்கு அப்புறம் ஆண்டவர் திருப்தியா போண்டு அனுப்பிட்டார். அப்படித்தானே? திருப்தியாய் போண்டு என்ன செஞ்சிட்டாரு?
அனுப்பிட்டாரு. அதுக்கப்புறம் அவள் விசனமா இல்லை, அவளுக்குள்ள சந்தேகங்கள் வரல, அவளுக்குள்ள கேள்விகள் வரல, அவளுக்குள்ள எந்த விதமான தடுமாற்றமும் வரல. அவள் விசுவாசத்தோடு இருந்தால் விசுவாசம் அவளை திருப்தியாய் நடத்தினது. அல்லேலூயா. பாருங்க, ஒரு வசனம் விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 55ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், நீங்கள் அப்பம் இல்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானே. பாருங்க, நம்ம எதற்காக ரொம்ப நேரம் செலவழிக்கிறோம்? இன்னைக்கு 1 மணி நேரம் ஜெபிக்கிற நபர்கள் சபையில் இருக்கிறீங்களா? 1 மணி நேரமாவது ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கிற நபர்கள் இருக்கீங்களா? ஒரு சிலர். அதான் அங்கே சொல்லப்பட்டிருக்கு, நீங்க அப்பம் இல்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்களுடைய பிரயாசத்தையும் என்ன செய்கிறீர்கள்? செலவழிக்கிறீர்கள். நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமா கொழுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாகும். அல்லேலூயா. அப்ப நல்லா பாருங்க, நம்முடைய பிரயாசம் 24 hours நம்முடைய பிரயாசம் எப்படி இருக்கு? அதில் நம்ம ஆண்டவருக்கு கொடுக்கிற நேரம் எவ்வளவு? தேவனுக்கு கொடுக்கிற நேரம் எவ்வளவு? வேதத்தை எத்தனை திருப்பு வாசிக்கிறோம்? வேதத்துக்கு கொடுக்கிற முக்கியத்துவம் என்ன? ஆண்டவரே சொல்கிறார், என் வேதத்தின் மகத்துவங்களை அவங்க கையில் என்ன செய்தேனா எழுதி கொடுத்து, அவங்க எப்படி நினைத்தார்களா? அந்நிய காரியமாக. இந்த வேதத்தை நீங்க நேசிக்க ஆரம்பிச்சாச்சுன்னா உங்களுக்கு மிகுந்த சமாதானமும் உண்டு. அதே நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையில இடரல்கள் வராது. என்னது வராது? இடரல்கள் என்ன செய்யாது? வராது. இந்த வேதம் ஒரு மனிதனை தொட்டுவிட்டால், அளவிட்டால், வேதத்தை நம் இருதயம் தொட்டுவிட்டால் அற்புதம் நடந்துச்சு. 2 விதமான ஜனங்களுக்கு அற்புதம் நடந்துச்சு. ஒன்று, இயேசுவை தொட்டவர்களுக்கு அற்புதம் நடந்துச்சு. இன்னொன்று, இயேசுவால் தொடப்பட்டவர்களுக்கு என்னது நடந்துச்சு? அதே போலதான் இப்ப நான் சொல்லுதேன், இந்த வேத புஸ்தகம் உங்களை தொட்டுவிட்டால், அல்லவிட்டால், நாம் வேதத்தை தொட்டுவிட்டால் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் கவனமாய் எனக்கு செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள். அப்பொழுது உங்களுடைய ஆத்மா எப்படி இருக்கும்? கொழுப்பான பதார்த்தங்களினால் என்ன செய்யும்? மகிழ்ச்சியாகும். என் அன்பு தேவனுடைய சின்னமே, என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஆண்டவருக்கு கொடுக்கிறதான நேரங்கள் எவ்வளவு? நாம் தேவனுக்கு கொடுக்கிறதான முக்கியத்துவம் என்ன? அதை நீங்க உங்க வாழ்க்கையில புரியணும். திருப்தி வரணும், ஆண்டவர் நம்மளை அற்புதமா நடத்தணும் அப்படின்னா, தேவன் நம்மளை கிருபையாய் நடத்தணும் அப்படின்னா, நாம் ஆண்டவருக்கு கொடுக்கிறதான நேரம் எவ்வளவு? நாம் ஆண்டவருக்கு கொடுக்கிறதான முக்கியத்துவம் என்ன? 2 நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யணும்? தெரியணும். ஒரு தொழிலை செய்யறோம்னா அந்த தொழிலுடைய முக்கியத்துவம் என்ன? தொழிலுடைய முக்கியத்துவம் என்ன? படிக்கிறோம்னா எதற்காக படிக்கிறோம்? படிக்கிறோம்னா நம்ம எதற்காக படிக்கிறோங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நான் தான் +2 முடிக்கிறத பிள்ளைகள்கிட்ட அடிக்கடி சொல்வேன், இன் ஃபியூச்சர் வாட் யூ கோயிங் டு ஸ்டடி? நீங்க எதற்காக படிக்க போகிறீங்கிறத நீங்க தான் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து என்ன செய்யணும். சிலர் சொல்லுவாங்க, பாஸ்டர் ஜெர்மனி சொல்லட்டும். பாஸ்டர் ஜெர்மனி சொன்னதை கண்டிப்பா நீங்க செய்ய மாட்டீங்க. நான் ஜெர்மனி ஆண்டவர் நீ ஊழியத்துக்கு தான் அழைக்கிறாரு, நீ பைபிள் காலேஜுக்கு போன போவியல? நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. நான் அப்படி சொல்லிட்டேன்னு வைங்களா, நீங்க போவீங்களா? அது என்ன செய்யாது, வாழ்க்கையில் என்ன செய்யாது, நடக்காது. ஏதோ ஒன்று நான் படிக்கணும். என் பையன்ட்டே நடக்கல. என்னுடைய ஆவிக்குரிய தகப்பனார் அருமையான ஐயா, அவங்க 7th ஸ்டாண்டர்டு 8th ஸ்டாண்டர்டு படிக்கும்போது அவனை கூப்பிட்டு, இல்லே உங்க அப்பா காலத்துக்கு அப்புறம் இந்த ஊழியத்தை எடுத்து செய்யணுடா அப்படின்னதுக்கு அவன் டீசெண்டாக சொல்லிட்டான், தாத்தா நான் ஏரோநாட்டிக்கல் படிச்சுட்டு ஆண்டவர் இனி அழைக்கும் போது நான் வரேன் அப்படின்னா. அதே மாதிரி அவன் செஞ்சிருக்கான். இன்னும் கர்த்தர் என்ன செய்வார்? அழைப்பை கொடுப்பார். அல்லேலூயா.
நான் எதற்காக இதை நான் சொல்கிறேன் என்றால், நீ உங்களை குறித்ததான திட்டம், உங்களை குறித்ததான வெளிப்பாடு உங்களுக்கு என்ன செய்திருக்க வேண்டும்? தெரிந்திருக்க வேண்டும். அதுதான் நல்லது. உங்களை குறித்ததான வெளிப்பாடு, உங்களை குறித்ததான திட்டம் உங்களுக்கு தெரிந்தால் நீங்கள் அதற்காக ஜெபிப்பீர்கள், அதற்காக நேரத்தை செலவிடுவீர்கள், அதற்காக சில வேதவசனத்தை நீங்கள் எடுத்து அந்த வேதவசனத்தை சொல்லி ஜெபிப்பீர்கள். நடக்க போறது என்னவென்றால் 100% கர்த்தர்களை திருப்தியாக்க போறார். அல்லேலூயா. ஒருத்தவங்க சொன்னாங்கிறதுக்காக செய்யறதை காட்டிலையும் கர்த்தரே என்கிட்ட நேரடியா பேசினார், அதனால நான் செய்கிறேன். அல்லேலூயா. எது நல்லது? இப்போ நான் உங்ககிட்ட சொல்றேன். ஒருத்தவங்க சொன்னாங்க, இந்த ஊழியக்காரன் சொன்னால், அந்த விசுவாசிகள் சொன்னாங்க, எல்லாரும் எனக்கு அதை சொன்னாங்க அப்படின்ட்டு செய்யறது நல்லதா? நீங்களா தேவ சத்தத்தை கேட்டு அதன்படி யாரும் செய்யறது நல்லதா? தேவ சத்தம் கேட்டு அதன்படி யாரும் என்ன செய்யணும்? செய்ய வேண்டும். தேவ சத்தம் கேட்டு அதன்படி யாரும் செய்யும் போது நம்முடைய வாழ்க்கையில் தேவனாகிய கர்த்தர் 100% அவர் திருப்தியை கொடுக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, பழைய ஏற்பாட்டில் நீங்க நல்லா சிந்திச்சு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆபிரகாமுக்கு கர்த்தர் தரிசனத்தை கொடுத்தார், ஈசாக்குக்கு கர்த்தர் செழிப்பை கொடுக்கிறார். ஈசாக்குக்கு எதை கொடுக்கிறாரு? செழிப்பை என்ன செய்தாரு? கொடுத்து நாளுக்கு நாள் அவனை விருத்தி அடைய என்ன செய்கிறாரு? வைக்கிறார். யாக்கோபுக்கு விருத்தியை கொடுக்கிறார். யாக்கோபுக்கு எதை கொடுக்கிறாரு? விருத்தியை கொடுக்கிறார். யோசேப்புக்கு எதை கொடுக்கிறாரு? அள்ளி கொடுக்கக்கூடியதான வருமானத்தை என்ன செய்கிறாரு? கொடுக்கிறார். இந்த ஜெனரேஷனை நீங்க நல்லா சிந்திக்கணும். ஜெனரேஷனை நல்லா சிந்திக்கணும். ஆபிரகாமை கர்த்தர் அழைத்தாரு, அவனை திருப்தியா ஆக்கும்படியாக்க. அவன் ஆண்டவற்றை கேட்கிறான். 15ஆம் அதிகாரத்தில், ஆண்டவரே இவ்வளவு தூரத்துக்கு என்கிட்ட பேசுகிறீர, எனக்கு இன்னும் என்னது தரல, சந்தானம் தரலையே, இந்த எலியேசர் தான் எனக்கு புத்திரனா அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, டைரக்டா கர்த்தர் பேசுகிறார், இன்டைரக்டா கர்த்தர் பேசல. நல்லா நீங்க புரிஞ்சுக்கிடணும். இன்னைக்கு இருக்கிற விசுவாசிகள் இன்டைரக்டான வார்த்தையை தான் நீங்க எதிர்பார்க்கிறீர்களே தவிர நேரடியாய் கர்த்தரிடத்தில் வருகிற சத்தத்தை நீங்கள் என்ன செய்யல, எதிர்பார்க்கல. கர்த்தர் ஆபிரகாம்கிட்ட சொல்றார். ஆபிரகாம் நேரடியாக கர்த்தர்கிட்ட பேசினார். என்ன யெகோவா தேவனே, நீர் தானே என்னை அழைச்சிரு, விக்கிரகத்திலிருந்து என்னை வெளில வர சொன்னீர், நான் வந்துட்டேன். ஊர் என்கிற கல்தேர் தேசத்தில் அவன் என்ன செஞ்சுட்டு இருந்தான்? விக்கிரகத்தை வணங்கி கொண்டு விக்கிரகத்தை செய்து கொண்டு என்ன செய்தான்? இருந்தான். அவனை ஆண்டவர் அழைச்சார், வா. வந்துட்டான். எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டான். எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தோடனே அவனுக்கு 7 ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு. 12ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் நீங்க வாசிக்கும் போது, ஆதியாகமம் 12:3 வாசிக்கும் போது, 2வது வசனம், ஒன்னு ஆண்டவர் சொல்றார், உன்னை பெரிய ஜாதியாக்குவே. எப்போ? குழந்தை இல்லை. 99 வயசு வரைக்கும் அவனுக்கு என்னது இல்லை? குழந்தை இல்லை. 2, உன்னை ஆசீர்வதிப்பே. நான் பரதேசியும் கூடாரவாசியுமா என்ன செய்கிறேன் இருக்கிற, ஒரு அடி நிலம் கூட இல்லை. 3, உன் பேரை பெருமைப்படுத்துவேன். பெருமைப்படுத்துவதற்கு கொஞ்சமாவது ஆட்கள் வேணும்ல, ஆட்களே இல்லை. உன் பேரை என்ன செய்வேன்? பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். நான் 5, உன்னை ஆசீர்வதிப்பவர்களை நான் ஆசீர்வதிப்பேன். 6, உன்னை சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன். 7, பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். வம்சமே இல்லை. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, சொல்ல மாட்டேன், புரிய மாட்டேங்க, வம்சமே இல்லை, சந்ததியே இல்லை, ஒண்ணுமே இல்லை. ஆனா ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை என்ன? உனக்குள் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம். ஒரு பிள்ளை கூட இல்ல வம்சங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு பிள்ளை கூட இல்ல வம்சங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அது அவன் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக என்ன செய்யப்பட்டது. அதே போல இந்த நாட்கள்ல நாம் விசுவாசித்து நடக்க வேண்டும். கொஞ்சம் விசுவாசம் நமக்குள்ள வரணும். ஆண்டவர் நம்மை திருப்திப்படுத்தணும்னா அந்த விசுவாசம் நமக்குள்ள என்ன செய்யணும்? வரணும். விசுவாசம் வந்துச்சு. 15ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி பேச ஆரம்பிக்கிறாரு. ஆபிரகாமே ஆபிரகாமே என்று சொல்லி அவன்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. பேச ஆரம்பிக்கும் போது அவன் ஆண்டவர்கிட்ட ரிக்வெஸ்டா கேட்கிறான், நீர் எனக்கு கேடகமா இருக்கிறீர், நீர் எனக்கு பலனா இருக்கிறீர்,
நீர் எனக்கு பாதுகாப்பாக இருக்கிறீர், ஆனால் எனக்கு என்னது இல்லை, புத்திர பாக்கியம் இல்லையேன்னு கேட்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு புத்திர பாக்கியம் என்ன செய்யும், உடனே என்ன செய்யும், உனக்கு இருக்கும். அது எப்போ இருக்கும்னு சொல்ல முடியாது, சொல்லிட்டாரு. சொல்லி 99வது வயதுல ஈசாக்கு என்ன செய்தாரு, கொடுக்கிறாரு. ஈசாக்கு கொடுக்கும்போது ஆண்டவர் ஈசாக்கோடு கூட எப்படி வெளிப்பட்டார் தெரியுமா, அவனை எப்படி திருப்திப்படுத்தினார் தெரியுமில்ல. அவனுக்கு தரிசனம் ஆகும் போதெல்லாம் நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும். அல்லேலூயா. எப்படி தரிசனம் ஆகிறார், நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின். அப்போ பாருங்க, நம்முடைய காலத்துக்கு அப்புறம் நம்முடைய பிள்ளைகளுக்கு தேவன் எப்படி தரிசனமாக வேண்டும், நம்முடைய பேரை சொல்லி தரிசனமாகணும். அல்லேலூயா. ஒரு காலத்துல பயங்கரமான இந்து மார்க்கத்துல தான் இருந்தோம், விக்கிரக ஆராதனையில தான் இருந்தோம், விடுதலை பெற முடியாம தான் இருந்தோம். ஆனால் கர்த்தர் எப்பொழுது நம்மை அழைத்து இந்த வேத புஸ்தகத்தை தூக்குவதற்கு எப்பொழுது உதவி செய்தாரோ அன்று முதல் இன்று வரைக்கும் அவருடைய வாக்கு தத்தங்கள் திருப்தியாய் நிறைவேறுவதற்கு நம்மை அர்ப்பணித்து விட்டோம். அல்லேலூயா. ஆபிரகாம் ஈசாக்கு வெளிப்படுத்தாரு, ஈசாக்குக்கு வெளிப்படுத்தாரு, நான் ஆபிரகாமின் உன் தகப்பனாகிய. ஈசாக்கு பலவிதமான கஷ்டங்களை அனுபவிக்கிறார். ஒரு கிணறு வெட்டினா அமலேக்கியர் வந்து என்ன செஞ்சுதான், மூடி போட்டுருந்தான். ஒரு தோட்டத்தை உண்டாக்குனா அதை வந்து என்ன செஞ்சிருந்தான், வெட்டி போட்டுதான். இப்படி ஏட்டிக்கு புட்டியான வேலைகள்லாம் நடக்கு. 26ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஏட்டிக்கு புட்டியான வேலைகள்லாம் நடக்கு. அந்த வேலைகள் அவ்வளவு நடக்கும் போதும் ஈசாக்கு சோர்ந்து போகல. ஈசாக்கு என்ன செய்யல, சோர்ந்து போகல. அவன் தைரியமாய் அவன் செய்கிற வேலையை செய்ய ஆரம்பித்தான். ஈசாக்கு 25:10 இருக்கும், 26:10 இருக்கும். ஈசாக்கு அந்த வருடத்திலே விதை விதைத்தான். கர்த்தர் அவனுக்கு எத்தனை மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தாரா, 100 மடங்கு ஆசீர்வாதத்தை என்ன செய்தாரு, கொடுத்தார். அதே போல இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லுதேன், உங்களுக்கு ஒரு திருப்தி வர வேண்டும் என்றால் அது 1 மடங்குல திருப்தி வராது, அது 100 மடங்குல நமக்கு ஒரு திருப்தி வர போகிறது. அல்லேலூயா. பாருங்க, அவனுக்கு தரிசனம் ஆயிட்டே இருந்தாரு. தரிசனத்தை கொடுத்துக்கிட்டு நான் ஆபிரகாமின் தேவன்டா, உன் தகப்பனுடைய தேவன்டா, உன் தகப்பனுடைய தேவன்டான்னு சொல்லிட்டு இப்ப சொல்றாரு, அவனுக்கு 100 மடங்கு எதை கொடுத்தாரா, கர்த்தர் அவனை என்ன செய்தாரா, ஐஸ்வர்யவன் ஆக்கினார். தொடர்ந்து சொல்லப்பட்டிருக்க வாசிமா, தேசத்தில் விதை விதைத்தான். ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினாலே அந்த வருஷத்துல 100 மடங்கு 100 மடங்கு. இப்போ நீங்க கையை வைத்து சொல்லுங்க, நீங்க கையை வைத்து சொல்லுங்க, நானும் செய்கிற வேலைகளில் கர்த்தர் எனக்கு 100 மடங்கு ஆசீர்வாதத்தை நிச்சயம் தருவார். விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். ஆமென், 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 ஆமென். சரி, அதற்கு பின்னால என்ன நடந்துச்சு, திருப்தி எப்படி வருகிறதுன்னு பாருங்க. அவன் ஐஸ்வர்யவனாகி. நம்ம படிச்சோம், இந்த வேத புஸ்தகம் நம்மளை எப்படி மாத்துது, செல்வனாய். பரமனின் வேதம் எனது செல்வம். செல்வம்னா என்ன அர்த்தம், பெருக்கம், ஐஸ்வர்யத்தினுடைய பெருக்கம். அப்போ இந்த வேதத்துக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சாச்சுன்னா இது ஒரு நாவல் புஸ்தகம் கிடையாது. இது நீங்க படிக்கிற 11th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் காலேஜ் புக்கு கிடையாது. இது நீங்க வாசிக்கிற நியூஸ் பேப்பர் கிடையாது. இது நீங்க வாசிக்கிற வேற எந்த புஸ்தகமும் கிடையாது. இந்த புஸ்தகத்துக்கு ஒரு தனித்துவமே இருக்கிறது. அல்லேலூயா. இந்த புஸ்தகத்துக்கு என்னது இருக்கு, என்னது இருக்கு, தனித்துவமே இருக்கு. இன்னைக்கு நம்பர் 1 வேர்ல்டுல என்ன புக்கு நம்பர் 1ல இருக்குன்னா அது கர்த்தருடைய வேத வசனம். அல்லேலூயா. இந்த கர்த்தருடைய வேத வசனத்துக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சாச்சுன்னா கர்த்தர் உங்களோடு கூட பேசி அவர் சொல்றாரு,
அவன் ஐஸ்வர்யவனாகி. அல்லேலூயா. அவன் என்ன செய்யணும்? ஐஸ்வர்யவனாகி. ரெண்டாவது அடுத்தாப்புல வர வரத்தை என்ன செய்தான்? நம்ம சில நேரத்துல வர வர குறுகி போறோம். நம்ம வர வர குறுகி போறதுக்கு காரணம் என்னன்னா, அந்நாட்கள்ல இந்த வேத புஸ்தகத்துக்கு கொடுத்த முக்கியத்துவம் இப்ப இல்லை. சாரி, இனி மன்னிச்சிருங்க, சிலருடைய முகம் வேறுபடுது, இனி மன்னிச்சிருங்க. ஆனா நான் சொல்லிதான் ஆகணும். அல்லேலூயா. அந்நாட்கள்ல ரட்சிக்கப்பட்ட அன்னைக்கு, ஞானஸ்நானம் எடுத்த அன்னைக்கு, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற அன்னைக்கு முழங்கால்ல ரத்தம் வரக்கூடிய அளவுக்கு ஜெபம் பண்ணீங்க. கண்ணில இருந்து கண்ணீர் வரக்கூடிய அளவுக்கு இந்த வேத புஸ்தகத்தை வாசித்தீங்க, ருசித்தீங்க. இன்னைக்கு கழுத தேஞ்சி சொல்லுங்க, கழுத தேஞ்சி கட்டெரும்பா மாறிச்சான். அந்த கதையில எனக்கு நேரம் இல்லை, என் பிள்ளைகளை பார்க்கணும், என் குடும்பத்தை பார்க்கணும். அந்த பிள்ளைகள், குடும்பம் எல்லாம் எதனால வந்தது? இந்த வேத வசனத்தினால. அல்லேலூயா. அவரே சொல்கிறார், நீ என் வேதத்தை மறந்தால் நான் உன் பிள்ளையை மறந்துடுவேன். அப்படிதானே வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. நீ என் வேதத்தை மறந்தபடியினால் நான் உன் பிள்ளைகள் என்ன செஞ்சிட்டேன்? பெற்றோர்களே கொஞ்சம் ஜாக்கிரதை. ஆண்டவர்களுடைய பிள்ளைகளை நேசிக்கணும் அப்படின்னா நீங்க முதல்ல வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. உங்க பிள்ளைகள் பார்க்கட்டும். காலில் எழுந்திரிச்சோடனே எங்க அம்மா எங்க அப்பா முழங்கால்னு ஜெபம் பண்ணி வேதத்தை பார்க்குறாங்க, நானும் அந்த வேதத்தை பார்க்கணும். ஆபிரகாம ஈசாக்கு பார்த்தான், ஈசாக்கு ஆபிரகாம் பார்த்தான், அதன்படிக்கார அவன் வாழ்ந்தான். ஆண்டவர் சொன்னாரு, நீ கைட்டு செய்கிறதுன வேலையில உனக்கு ஒரு ஆசீர்வாதம். யாருக்கு வேலையதோ வேலையிலையோ, யாருக்கு ஆசீர்வாதம் வரலையோ, இந்த வேதத்தை நேசித்து தேவன் சொல்லுகிற பிரகாரம் செய்கிறதான பிள்ளைகளுக்கு 100 மடங்கு ஆசீர்வாதம் வரப்போகிறது. ஆண்டவர் திருப்திப்படுத்த போறார். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன செய்ய போறாரு? நம்ம பிள்ளைலாம் ஃப்ளைட்ல பறக்கும். இன்னைக்கு ஒருத்தன் பறந்துகிட்டு இருக்கான், அது உங்களுக்கு தெரியாது, எனக்கு தான் தெரியும். எல்லாரும் அப்படி பாக்கிங்க. ஏன் நம்ம பிள்ளையிலே இருக்க போய் நம்மகிட்ட சொல்லிட்டு என்ன செய்தான் போறா? இந்தியாவுக்குள்ளதான் அவன் வேலை செய்கிற இடத்துல உடனே என் பையனை நினைக்காதுங்க, என் பையன் இல்லை, இன்னொரு பையன் உனக்காக ஜோமன். ஆண்டவரே, எளிமையான குடும்பத்துல சந்தூர் அரபார பௌத்தர் அருவி சக்குனல பாலப உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நீ கால ஜோமன். எளிமையான குடும்பம், உண்மை, தசம பாக்கத்துலயும் உண்மை. அந்த எளிமையான குடும்பத்துல இருக்கிற அந்த பையனை ஆண்டவரே இந்த அளவுக்கு ஃப்ரீ டிக்கெட்ல, ஃப்ரீ லாட்ஜிங், ஃப்ரீ போர்டிங், ஃப்ரீயா எல்லாம் ஃப்ரீயா கொடுத்து நல்ல இடத்துக்கு போயிட்டு நாளைக்கு வந்துடுவான். நாளைக்கு என்ன செஞ்சிருவான்? ஆண்டவருடைய சமூகத்துல எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம், இந்த சபையிலையும் கர்த்தர் அந்த ஊற்றை வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய சின்னமே, தேவனுடைய பிள்ளைகளை நான் எதற்காக சொல்றேன்னா, நம்ம ஆண்டவருக்கு உண்மையா இருக்கும்போது, உண்மையிலே இந்த வேத புஸ்தகத்தை கனப்படுத்தும் போது, இந்த வேத புஸ்தகத்தின் பிரகாரம் வாழும் போது கர்த்தர் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அவர் நம்மோடு கூட பேசும். நம்ம இயேசுவை எப்படி கூப்பிடுதோம்? அப்பான்னு கூப்பிடுதோம், தேவனேன்னு கூப்பிடுதோம். அவர் நம்மோடு கூட என்ன செய்யணும்? அவர் நம்மோடு கூட என்ன செய்யணும்? ஈசாக்கோடு பேசினாரு, ஆசீர்வதிச்சாரு. 2வது சொல்லப்பட்டிருக்கிறது அவன் ஐஸ்வர்யவானானான். 3வது சொல்லப்பட்டிருக்கிறது அவன் நாளுக்கு நாள் என்ன செய்தான்? விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். அவன் மகா பெரியவன் ஆனபடியினாலதான் ஆதியாகமம் 26:25 வசனத்திலே 26வது வசனத்திலே அங்க அமலேக்கு அவன் பார்க்கிறான், கர்த்தர் உம்மோடு கூட நிச்சயமா இருக்கிறார் என்பதை கண்டோ, அதனால் உம்மோடு உடன்படிக்கை பண்ண வந்திருக்கிறையா. நம்ம போய் உடன்படிக்கை பண்ண வேண்டியதில்லை, அவன் வருவான் நம்மளை தேடி. அல்லேலூயா. அவர்கள் நம்மை தேடி என்ன செய்வார்கள்? வருவார்கள். என் அன்பு தேவனுடைய சின்னமே, நான் நிற்கிறதான இடத்தில் தான் நிற்கிறேன். நீங்கள் அப்பம் இல்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானே. நீங்க நல்ல கவனித்து கேளுங்க.
வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. உங்களுடைய முழங்காலுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. இப்பொழுது இருப்பதை பார்க்கலாம் பன்மடங்கு ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. திருப்தி அடைந்த பின்பு என்னன்னு நமக்கு வரக்கூடாது. ஆண்டவர் இன்னைக்கு உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். பலவிதமான ஆசீர்வாதங்களை கொடுக்க போறார். சரி, இருக்கட்டுமே, அந்த பாயிண்ட்ல நிற்கிறார். ஆபிரகாம் ஈசாக்கோடு பேசினா, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவன். அடுத்தப்புல யாக்கோபோடு பேசினாரு. யாக்கோபோடு கூட பேசினாரு. யாருடைய தேவன்? ஆபிரகாமின் தேவனோ ஈசாக்கின் தேவனோ? யார்கிட்ட பேசுறாரு? யாக்கோபிட்ட பேசுறாரு. ஏய், நான் உங்க தாத்தாவுடைய தேவன், நான் உங்க அப்பாவுடைய. ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் என்னை ஒழுங்கா ஆராதிச்சாங்க. நீங்களும் ஒழுங்கா ஆராதிச்சு பாருங்க. உங்க பிள்ளைகள் இடத்துல கர்த்தர் விதமா என்ன செய்வாரு? பேசுவார். என்ன செய்வாரு? பேசுவார். ஒன்னும் இல்லாம வந்தாங்கப்பா. ஆபிரகாம் ஒன்னும் இல்லாம வந்தான். அவனுக்கு நான் ஈசாக்க கொடுத்தேன், ஒரு ரெபேக்கால கொடுத்தேன், அவளுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தேன். அதுக்கப்புறம் யாக்கோபை கொடுத்தேன். யாக்கோபிடத்துல 12 பிள்ளைகள் பிறந்தாங்க. வம்சம் என்ன செய்கிறது? வம்சம் என்ன செய்கிறது? நல்ல என்னைய கவனிக்கணும். வம்சம் என்ன செய்கிறது? விருத்தி அடைகிறது. 12 வம்சம் ஆயிட்டு, 12 வம்சங்களா என்ன செய்துட்டு மாறிட்டு. அதே போல இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு செய்ய போகிறதான அற்புத அடையாளங்கள் என்ன அப்படின்னா, எந்த அளவுக்கு வேதத்தை நேசிக்கிறோமோ, எந்த அளவுக்கு ஜெபத்துல உறுதியா இருக்கிறோமோ, அந்த அளவுக்கு நம்முடைய எதிர்கால சந்ததியினுடைய ஆசீர்வாதம் நம்முடைய கரத்துல இருக்கு. அல்லேலூயா. எதிர்கால சந்ததியினுடைய ஆசீர்வாதம் உங்க கரத்துல என்ன செய்யுது? நானே ஆசீர்வதிக்கப்படல, என் பிள்ளைகள் எப்படி ஆசீர்வதிக்கப்படும்? அந்த சந்தேக பேய, அந்த சந்தேக பிசாச இன்னைக்கு நீங்க விரட்டிட்டீங்கன்னா சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். வீட்டில் உட்காந்துக்கிட்டு சில நேரங்கள்ல என்னமோ எப்படியோ அந்த சந்தேகம்தான் ஆசீர்வாதத்தை கொண்டு வராமல் என்ன செய்திருக்கு? இருந்திருக்கு. இன்னைக்கு அது அப்பாலே பிசாசு என்று என்ன செஞ்சிடணும்? விரட்டிடணும். ஆண்டவர் ஒரு திருப்தியை கொடுப்பார். ஆண்டவர் ஒரு திருப்தியா என்ன செய்வார்? கொடுப்பாரு. அப்போ திருப்தி அடைந்த பின்பு என்ன வரக்கூடாதுன்னா, ஒன்னு இருதயத்துல மேட்டிமை வரக்கூடாது. உபாகமம் 8:14 இருதயத்துல மேட்டிமை வரக்கூடாது. 2 உபாகமம் 8:16 கர்த்தரை மறக்க கூடாது. யாரை மறக்க கூடாது? கர்த்தரை மறக்க கூடாது. 3 உபாகமம் 8:17 நம்முடைய வாயால சொல்லக்கூடாது, என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை சம்பாதித்தது என்று என்ன செய்யக்கூடாது? சொல்லக்கூடாது. வெளியில இருக்கவங்க சொல்லலாம், வெளியில இருக்கவங்க சொல்லலாம். நம்ம சொல்லணும், எல்லாம் அப்பாவுடைய கிருபை. எல்லாம் யாருடைய கிருபை? அப்பாவுடைய கிருபை. எல்லாம் ஏசப்பாவுடைய கிருபைன்னு சொல்லியாச்சுன்னா கிருபையை தாராளமா போட்டுக்கிட்டே இருப்பாரு. நான் படிச்சேன், நான் என்ன செய்தேன்? படிச்சேன். படிச்சவங்க எத்தனை பேர் இருக்காங்க? நான் படிச்சேன், நான் அதை செஞ்சேன், இதை செஞ்சேன், அப்படி செஞ்சேன் அப்படின்னா ஆண்டவர் சைலண்ட் ஆயிடுவார். ஆண்டவர் இறங்கி கிரியை செய்யணும்னா ஒரே ஒரு காரியம், அப்பாவுடைய கிருபை மட்டும் நம்ம மேல் பொழிந்தால் போதும். அந்த கிருபையில நிறைய ஆசீர்வாதங்கள் இருக்கு. 4வது, அந்நிய தேவர்களை பின்பற்றி சேவித்து பணிந்து கொள்ளக்கூடாது. 8ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்நிய தேவர்களை பணிந்து என்ன செய்யக்கூடாது? சேவிக்க கூடாது. அப்போ இந்த காரியங்களை செய்யல அப்படின்னா திருப்தியாய் நாம் வேலை செய்வதற்கு கர்த்தர் பலன் கொடுப்பார். வாசிங்களா? உபாகமம் 8ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயா. அத நான் காலையில ஆண்டவரை நினைக்க சொல்லுதேன். காலையில் எழும்பின உடனே ஆண்டவரை நினைக்கணும். ஏசப்பா, இந்த நாளை எனக்கு தந்தீரே உமக்கு, இந்த நாளை உமக்கு தந்தீரே உமக்கு தோத்திரம் அப்படின்ட்டு எதிச்சா அந்த தோற்றத்தில் இருக்கிற கிருபை நம்மளை ஆளுகை செய்யும். அல்லேலூயா. சரி, வாசிப்போம். உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் நமக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்குரிய
இருக்கிறவர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். கரங்களை உயர்த்துங்க. இருதயத்துல கை வச்சு நீங்க சொல்லணும், இந்நாளில் இருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கு இயேசுவே எனக்கு பலன் தந்தார். இந்நாளில் இருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கு இயேசுவே எனக்கு பலன் தந்தார். இந்நாளில் இருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கு இயேசுவே எனக்கு பலன் தந்தார். நல்ல திருப்தியாய் கர்த்தருடைய சமூகத்தில் கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், தேவனை மகிமைப்படுத்துங்கள். என் அன்பு தேவனுடைய ஜனமே, அவரே நமக்கு பலன் தராரு. அல்லேலூயா. அவரே நமக்கு என்ன தராரு? பலன் என்ன செய்யாது, வேற யாரும் தரல. நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, நம்ம புசிக்கிற ஆகாரத்துல பலன் இல்லை, கர்த்தர் தான் பலன் தராரு. அல்லேலூயா. கர்த்தர் தான் என்ன தராரு? நம்ம சாப்பிடுறது சில நேரத்தில் ரேஷன் அரிசியை தான் சாப்பிடுவோம், சில நேரத்தில் நல்ல அரிசியை சாப்பிடுவோம், சில நேரத்தில் வெறும் ரசம் தான் இருக்கு, சில நேரத்தில் வெறும் துவையல் தான் இருக்கு. 2 வாரத்துக்கு முன்னால் புதன்கிழமை ஒரு குடும்பத்திலிருந்து நவதானிய கஞ்சி கொண்டு வந்தாங்க. அது ரொம்ப டேஸ்டாக இருந்துச்சு. நான் சொல்லல, அதனால தான் மறுபடியும் கொண்டு வரல. நல்ல டேஸ்டாக இருந்துச்சு. அதை சாப்பிட்டேன். எதுக்காக அதை நான் சொன்னேன் அப்படின்னா, இதையும் ஒன்று சாப்பிடுதோம், ஆனால் பலன் கொடுக்கிறவர் யாரு? அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் வேலை செய்வதற்குரிய சம்பாத்தியத்தை, ஐஸ்வர்யத்தை சம்பாத்தியம் பண்ணுவதற்கு யார் பலன் கொடுக்கிறார்? அல்லேலூயா. அதை நீங்க மறந்துடக்கூடாது. அதை நாம் என்ன செய்யக்கூடாது? மறந்துடக்கூடாது. அதனால் என் அன்பு தேவனுடைய ஜனமே, தேவனுடைய பிள்ளைகளே, என்னுடைய சாமர்த்தியமும் என்னுடைய பலனும் இவைகளெல்லாம் செய்தது என்று சொல்வதற்கு ஒன்றுமே இல்லை, அப்பாவுடைய கிருபை தான். அல்லேலூயா. ஏசு அப்பாவுடைய கிருபை, ஏசு அப்பாவுடைய கிருபை, ஏசு அப்பாவுடைய கிருபை எளியவனை குப்பையிலிருந்து எடுத்து, சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து, ராஜாக்களோடு பிரபுக்களோடு அவனை தங்க பண்ணுகிறது. அல்லேலூயா. அவனை என்ன செய்கிறது? தங்க பண்ணுகிறது. அப்படி நம்மை உயர்ந்த ஸ்தானத்துக்கு கொண்டு போகணும்னா, அதனால்தான் பிள்ளைகளுக்கு அடிக்கடி சொல்வேன், பைபிளை ஒழுங்கா வாசி. இன்னைக்கு காலையில் கூட ஒரே ஏச்சி தான். பரிசுத்தவான்களை போல வாழ பழகு. இந்த சினிமாக்காரை மாதிரி, சினிமாக்காரி மாதிரி, நடிகை மாதிரி, நடிகை மாதிரி, விளையாட்டு வீரனை மாதிரி முடிய வெட்டாத. யாரை போல வெட்டணும்? பரிசுத்தவான்கள். உனக்கு முந்தின பரிசுத்தவான பாரு, வஸ்திரம் உனக்கு முந்தின பரிசுத்தவான பாரு. அந்த பரிசுத்தவான்கள் எவ்வளவு அடக்க ஒடக்கமா இருந்து, எந்த நாகரிகமும் இல்லாம அவங்க அடக்க ஒடக்கமா இருந்ததுனால எதுல நாகரிகம் வர வேண்டுமோ அதுல நாகரிகத்தை கர்த்தரே கொடுத்தார். அல்லேலூயா. எதற்காக இதை நான் சொல்கிறேன் என்று சொன்னால், அவர்களுக்கு நமக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு. அவர்களுக்கு நமக்கு ஒரு வித்தியாசம் என்ன செய்து, ஒரு காலத்துல இந்த பேண்ட்ல கீழே ஜிப்பு வச்சு போடுவாங்க, அப்படிதானே என்ன சொல்லுது, அதுக்கு பேர் பெல் பாட்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன பாட்டுன்னு சொல்லுவாங்க. நான் அப்போ எங்க பாஸ்ட் கூட தான் இருந்தேன். இல்லை, இந்த பாருடா, இந்த பெல் பாட்டன் 2 வருஷத்துல அழிஞ்சு போயிடும். நான் போட்டிருக்க பேண்ட் தாண்டா ஸ்டாண்டர்டா நிற்கும் போயிரு. ஒருத்தர் அல்லையிலே சொல்ல மாட்டீங்க. நான் போட்டிருக்கதான் எப்படி இருக்கும்? ஸ்டாண்டர்டா என்ன செய்யும்? நிற்குண்டா, கடைசி வரைக்கும் இந்த மாடல் மாறாதுடா அப்படின்னாரு. இப்போ அவர் போட்ட பேண்ட் தானே மாடல் மாறாம அப்படி இருக்கு. எந்த மாடலும் என்ன செய்யல, மாறல. பெல் பட்டனும் மாறல. பெல் பட்டன் மாறிட்டு பென்சில் பிட்டான். என்ன பிட்டு? டைட்டா போடுறது. இந்த லெக்கின் போடுறாங்களா அதே மாதிரி டைட்டா. இதெல்லாம் எங்க இருந்து வந்துச்சு? தேவையில்லாத டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்துச்சு. பரிசுத்தவான்களை பாருங்க, பரிசுத்த வாட்டிகளை பாருங்க. உங்க கண்கள் அவர்களை பார்க்க வேண்டாம். உங்களுடைய கண்கள் உங்களுக்கு முன்னால நிற்கிற மேகம் போன்ற திரளான சாட்சியாகிய பரிசுத்தவான்களை பார்க்கட்டும். அந்த பரிசுத்தவான்களை பார்க்க பார்க்க நமக்கு ஒரு திருப்தி வரும். அல்லேலூயா. அந்த பரிசுத்தவான்களை பார்க்க பார்க்க நமக்கு என்னது வரும்? பாஸ்டர், நீங்க எந்த காலத்திலயே இருக்கீங்க? இந்த வேதகம் எழுதப்பட்ட காலத்துல தான் நான் இருக்கேன். இந்த வேதம் என்ன செய்யல சொல்லுங்க? அந்த வேதம் என்ன செய்யல?
இந்த வேதம் என்ன செய்யல? நீங்க மாறலாம், நான் மாறலாம், ஆனா ஆண்டவர் என் கையில கொடுத்திருக்கிற வேத புஸ்தகம் ஒருபோதும் என்ன செய்யாது? மாறாது. இந்த வேத புஸ்தகத்தினுடைய காலத்துல, இந்த வேத புஸ்தகத்தினுடைய காலத்துல தான் நான் இருக்கிறேன் என்று சொல்றவங்க தலைக்கு மேல கரங்களை கொட்டி கர்த்தர் மகிமைப்படுத்துங்கள் பார்ப்போம். ஆமென். அந்த வேத புஸ்தகத்தினுடைய காலம் தான் நம்மை ஆசீர்வதிக்கும். அல்லேலூயா. நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். உலகத்தின் காலங்கள் மாறிக்கிட்டே இருக்கும். அவன் அவன் மாத்த உனக்கும் செலவு வரும், உங்களுக்கு என்னது வரும்? செலவு வரும். ஆனா அந்த வேதாகமத்தின் காலத்தின் படிகாரம் நீங்க வாழ பழகிட்டா செலவும் வராது, மீதி வரும். என்னது வரும்? சொல்ல மாட்டேங்கல. என்னது வரும்? மீதி வரும். அப்ப மீதி வரணும், நமக்கு குறைவில்லாமல் கர்த்தர் நடத்தணும் அப்படின்னா நல்ல ஸ்தோத்திரம் பண்ணணும். நல்ல என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம் பண்ணணும். மத்திய மார்க்கெலின் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 6 முதல் 8 வசனங்களை வாசிக்கும் போது அங்க சாப்பிட்றதுக்கு ஆட்கள் உட்கார்ந்துருக்காங்க. நல்லா என்னை கவனிக்கணும். சாப்பிட்றதுக்கு ஆட்கள் உட்கார்ந்துருக்குறாங்க. உட்கார்ந்துக்கிட்டு இருக்கும்போது அங்கே இயேசுநாதர் கேட்குறாரு, எப்பா இவங்களுக்கெல்லாம் ஆகாரம் கொடுக்கணும், இவங்களுக்கெல்லாம் ஆகாரம் என்ன செய்யணும்? கொடுக்கணும். ஒருத்தனை எல்லாரும் பண்ணு முழிக்கிறாங்க. என்னடா செய்யுது? கையில் ஒன்றும் இல்லை, ஸ்டவ் அடுப்பும் இல்லை, விறகு அடுப்பும் இல்லை, பாத்திரமும் இல்லை, ஒன்றும் இல்லை, எப்படி கொடுக்கறது? அங்கே ஒரு சின்ன பையன்ட்ட 7 அப்பம் மட்டும் என்ன செய்யுது இருக்கு. சீசர்கள் இடத்துலையும் ஒன்றும் இல்லை. இதில் எனக்கு ஒரு விஞ்ஞானம், ஒரு காரியம் எனக்கு வெளிப்பட்டுச்சு. சீசர்கள் இடத்துலையும் ஒன்றும் என்ன செய்யல இல்லை. வாசிங்களா 6வது வசனத்தை. அப்பொழுது அவர் ஜனங்களை தரையிலே பந்தியிருக்க கட்டளையிட்டு அந்த 7 அப்பங்களையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி பிட்டு அவர்களுக்கு பரிமாறும்படி சீசர்களிடத்தில் கொடுத்தார். அவர்கள் ஜனங்களுக்கு என்ன செய்தார்கள்? பரிமாறினார்கள். எத்தனை அப்பம்? இங்க இருக்கிற 7 அப்பத்தை நான் கொடுக்குறேன்னு வச்சுடுங்களா, சண்டை போட்டு மிதிச்சு கீழே தள்ளி ஆளுக்கு ஒவ்வொரு பீஸா சாப்பிட்டு போயிருவீங்க. அப்படிதானே நடக்கும். ஆனா ஏசு அதெல்லாம் செய்யல. விசுவாசத்துல சொல்லிட்டாரு, எப்பா எல்லாரையும் பந்திருக்க தரையில உட்கார வைனாரு. உட்கார்ந்தாச்சு. அந்த அப்பத்தை எடுத்து திருப்தி வருவதற்கு அவர் என்ன செய்கிறாரா? உங்க வீட்டில் சமையல் பண்ணும்போதும் ஸ்தோத்திரம் பண்ணணும், சமையல் பண்ணி தட்டில் வைக்கும் போதும் ஸ்தோத்திரம் பண்ணணும், தட்டில் வச்சோன்னா ஆண்டு உள்ள அள்ளி போடுவதற்கு முன்னால் ஒரு ஸ்தோத்திரம் பண்ணணும். அல்லேலூயா. நான் எங்கே போனாலும் சரி, சாப்பாடு வச்சாச்சுன்னா ஸ்தோத்திரம் பண்ணிட்டு தான் சாப்பிடுவேன். அது ஹோட்டலாக இருக்கட்டும், அது கல்யாண வீடாக இருக்கட்டும், அது எந்த இடமா இருக்கட்டும், கையை வச்சு ஒரு ஸ்தோத்திரம் பண்ணிட்டு ஆண்டவர் அதை என்ன செய்தாரு? ஆசீர்வதிக்கிறார். ஸ்தோத்திரம் பண்ணும்போது திருப்தி நமக்கு வருது. ஸ்தோத்திரம் பண்ணும்போது என்ன செய்கிறது? திருப்தி வருது. அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, சிறு மீன்களும் அவரிடத்தில் இருந்தது, அவர் அவைகளையும் ஆசீர்வதித்து அவர்களுக்கு பரிமாறும்படி சொன்னார். அவைகளையும் ஆசீர்வதித்து. நம்ம வீட்டில் கொஞ்சம் தான் இருக்கும். செல்வி, நம்ம வீட்டில் கொஞ்சம் தான் இருக்கும். அப்படியே செய்யக்கூடாது. அதை என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம் பண்ணணும். ஏன்னா அந்த காலத்துல தான் உலக்க உபயோகிச்சாங்க. இந்த காலத்துல எதை தான் உபயோகிக்கிறாங்க? டம்ளர். உள்ளதை சொல்லுதானே பொய்ய சொல்லுதானே? அந்த காலத்துல என்னது உபயோகிச்சாங்க? காப்பிடி, மான்புடி, அரைப்பொடி, மான் அரைக்காய் பொடி, எல்லா பொடியும் உபயோகிச்சாங்க. இப்போ என்னது உபயோகிக்கிறாங்க? டம்ளர். அதை எதை நீங்க உபயோகிக்கிறீங்களோ அதில் எடுத்து உங்களுடைய விரலை அந்த பாத்திரத்துல வச்சு, அப்பா ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன், ஸ்தோத்திரத்தினால பெருகும் இந்த ஆகாரத்தை ஆசீர்வதின்ட்டு அடுப்புல போடுவதற்கு முன்னாலே ஸ்தோத்திரம் பண்ணியாச்சுன்னா அந்த அரிசியில இருக்கிற எல்லா கெமிக்கலுடைய வேகத்தையும் கர்த்தர் குறைத்து சுகத்தை உண்டு பண்ணுகிறார். அல்லேலூயா. இது தாய்மார்கள்ட்ட இருக்கு. இது யார்கிட்ட இருக்கு? தாய்மார்கள்ட்ட என்ன செய்ய இருக்கு? போடும் போதே வெந்நிய கொதிக்க வச்சாச்சு,
குக்கர்ல போடுதீங்களா, எதுல போட்டாலும் சரி, அதை எடுத்து தோத்திரம். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற எல்லா உணவு வகையிலையும் மெடிசன் இருக்கிறது. அதை டைரக்டா சாப்பிட்டா ஸ்பாட் அவுட், கொஞ்சம் கொஞ்சமா நம்முடைய சரீரத்தை கொண்டு கொண்டு இருக்கிறது. இவைகள் நம்மை சேதப்படுத்தாதபடிக்கு நாம் செய்யக்கூடியது என்னன்னா, அடுப்புல போடும்போது ஒரு ஸ்தோத்திரம், வடிச்சு பிளேட்ல எடுக்கும்போது ஒரு ஸ்தோத்திரம், தட்டில் வைக்கும்போது ஒரு ஸ்தோத்திரம், சாப்பிடும்போது எல்லாரும் சேர்ந்து ஒரு ஸ்தோத்திரம். 4 ஸ்தோத்திரத்துல 4 கிருபை வந்துடும். அல்லேலூயா. 4 கிருபை வரும். 4 கிருபை வர்றது மட்டுமல்ல, அதுல ஒரு திருப்தி என்ன செய்யும் வரும். ஒரு நாள் ஒரு பிள்ளை அவருடைய பிறந்த தினத்துக்கு ஜெபமனதுக்கு வந்தார். சில காலங்கள் ஆச்சு. ஜெபமனதுக்கு வரும்போது எங்ககிட்ட பேசிக்கிட்டே இருந்தேன், நானும் பேசிக்கிட்டே இருந்தேன். நானும் பாஸ்டரமாக இருக்கிறோம், பொம்பளை பிள்ளை தான், நானும் பாஸ்டரமாக இருக்கிறோம், 3 பேரும் பேசிக்கிட்டே இருக்கிறோம். திடீர்னு டயத்தை பார்த்தேன். பாஸ்டர் 2:30 மணி ஆயிடுச்சு, நீங்கள் கரெக்டாக அந்த டயத்துக்கு சாப்பிடுவீங்களா அப்படின்னு. நானும் அப்போ தான் டயத்தை பார்க்குறேன். சரிம்மா, நாங்கள் சாப்பிட போகிறோம், நீயும் எங்களோட சேர்ந்து என்ன செய், உங்கள் வீட்டில் இருக்காத, நீங்கள் கரெக்டாலாம் பொங்குவீங்க, இருக்கிறத பகிர்ந்து என்ன செய்யும். நான் என்ன சாப்பிடுதனோ அதை நீ என்ன செய். சாப்பிட்டு 3 தட்டில் வச்சு சாப்பிட்டு. எங்கள் வீட்டில் பெரும்பாலும் பருப்பு தான் அதிகமாக என்ன செய்யும் இருக்கும். சாப்பிட்டு கொஞ்சமாக தான் சாப்பிட்டோம். பாஸ்டர், எங்கள் வீட்டில் நிறைய சாப்பிட்டாலும் திருப்தி வராது, இங்கே கொஞ்சம் சாப்பிட்டாலும் என்னது வருது. அது என்ன? அது ஸ்தோத்திரத்தினால் வந்தது. நான் எதற்காக சொல்றேன்னா, அது எதனால வந்தது? ஸ்தோத்திரத்தினால. பிறந்த பிள்ளைக்கு ஒரு ஆகாரம் கொடுக்குறீங்கன்னா, அந்த ஆகாரத்தை ஆயத்தம் செய்யும் போதே ஸ்தோத்திரத்தோடு கூட ஆயத்தம் செய்தால், அந்த ஸ்தோத்திரத்தோடு கூட ஆயத்தம் செய்கிற ஆகாரத்தில் இருக்கிற கெமிக்கல், ஆகாரத்தில் இருக்கிற மெடிசின், ஆகாரத்தில் இருக்கிறதுன்னு தேவையில்லாத எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி தேவையான சத்தை நமக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. தேவையான சத்தை நமக்கு என்ன செய்தாரு? கொடுக்கிறார். அதனால் என் அன்பு தேவனுடைய ஜனமே, இயேசு அந்த அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி, நான் அடிக்கடி சொல்லிக்க உங்கள்கிட்ட, உங்களுடைய வருமானங்களை கையில வச்சு ஸ்தோத்திரம் பண்ணு. வருமானங்களை கையில வச்சு ஸ்தோத்திரம் பண்ணு. எங்க பாஸ்டர் எங்களுக்கு ஸ்தோத்திரம் பண்ணதுக்கே நேரம் இல்லைன்னா ஆண்டவர் சொல்லுவாரு, உன்னை ஆசீர்வதிப்பதுக்கும் எனக்கு என்னதில்லை. ஆமா, நீ 2 நிமிஷம் ஸ்தோத்திரம் பண்ணுவதற்கு உனக்கு நேரம் இல்லைன்னு சொன்னா, நீயும் மனைவியும் சேர்ந்து, அம்மா நீங்களும் உங்களுடைய பிள்ளைகளும் சேர்ந்து, யார் உங்க கூட இருக்காங்களோ அவங்களும் சேர்ந்து கையில வச்சு நீங்க ஸ்தோத்திரம் பண்ணும்போது என்ன நடக்கும்னா, அதுல ஒரு வெளிப்படையான ஆசீர்வாதம் உண்டாகும். அல்லேலூயா. வெளிப்படையான ஆசீர்வாதம் என்ன செய்யும்? நாள் வரைக்கும் நாங்க அப்படித்தான் செய்யும். சில வீட்டில் எப்படின்னா, வெளிப்படையா வச்சு ஸ்தோத்திரம் பண்ணிட்டா, கைக்கு போச்சுன்னா வாங்க முடியாத, கை இப்படி வரும். கைக்கு போச்சுன்னா என்ன செய்ய முடியாது, வாங்க முடியாத. வாங்குற அளவுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அவங்க திரும்பி கேட்காத அளவுக்கே உங்ககிட்ட வந்துடும். வந்ததுக்கப்புறம் நீங்களா கொடுப்பீங்க. அல்லேலியா சொல்ல மாட்டீங்க, அல்லேலியா சொல்ல மாட்டீங்க. ஒரு பழமொழி சொல்லுவாங்களா, பாத்திரத்தை அறிந்து. ஆமா, அதே மாதிரி நம்முடைய பாத்திரத்தை கர்த்தர் அறிவார். நான் சொல்றது வெளிப்படையான சொல்லுது. வேத வசனமும் அதைத்தான் சொல்கிறது. நான் இல்லாத நேரத்தில் பாஸ்டர் மட்டும் போய் கேளுங்க, பாஸ்டர் அப்படிதான் செய்வாங்கன்னு சொல்லுவாங்க. ஏன் முன்னால போய் நீங்க கேட்கணும். நான் இல்லாத நேரத்தில் நிறைவேற அவங்கள்ட்ட பேசுறதுன்னு செய்திங்க, கேளுங்களா, இது உண்மைதானான்னு கேளுங்க, அவங்க உள்ளதான் சொல்லுவாங்க. எதற்காக சொல்றேன்னா, உங்களுக்கு ஒரு திருப்தி வர வேண்டும். இந்த வருமானத்தில் ஒரு திருப்தி என்ன செய்யணும்? திருப்தி என்ன செய்யணும்? அத ஏசப்பாவே, ஏன் அவரே தேவன், அவரே இரட்சகர், அவரே அற்புதர், அவரே ஆசீர்வாதத்தின் ஊற்று, ஏன் அவர் அதை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணாரு? உங்களுக்குள்ள ஒரு கேள்வி எழும்ப வேண்டும். ஏன் இயேசு அதை எடுத்து என்ன செய்தாரு? ஸ்தோத்திரம் பண்ணாரு. கொஞ்சம் வருமானம் தாங்க, கொஞ்சம் வருமானம் தான். அது நிச்சயமாய் உங்களுடைய குடும்பத்துக்கு காணாது, உயர்வுக்கு காணாது. தேவனுக்கு தெரியும். அதை கையில வச்சு
அப்பா நான் உம்முடைய கரத்துல கொடுக்குறேன்ப்பா, இதை எனக்கு பெருக செய்யும், இதை எனக்கு நீர் என்ன செய்யும் சொல்ல மாட்டேங்க. இதை நீர் என்ன செய்யும் பெருக செய்யும். இன்னைக்கு அநேக வீட்டில் இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுங்களா? மனைவி கையில் இருக்கிற காசு புருஷனுக்கு தெரியாது, புருஷன் கையில் இருக்கிற காசு மனைவிக்கு தெரியாது. உங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒரு மனம் இல்லைன்னா இயேசு எப்படி ஒன்றாய் உங்களை ஆசீர்வதிப்பார்? என் கேள்வி, தயவுசெய்து நீ மன்னிச்சிருங்க, இயேசு உங்களை எப்படி ஆசீர்வதிப்பார்? இருப்பதும் தெரியணும், செலவும் தெரியணும், ஒருவருக்கொருவர் ஸ்தோத்திரம் 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 ஒருவருக்கொருவர் வெளிப்படத்தன்மை உள்ளவர்களாய் இருக்கும்போது பரலோகத்தின் வாசல் நமக்கு நேராய் திறக்கப்படும். ஹல்லேலூயா! பரலோகத்தின் வாசல் நமக்கு நேராய் என்ன செய்யப்படும்? திறக்கப்படும். பரலோகத்தின் வாசல் திறந்து நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் நாம் செய்யக்கூடியது என்ன? அப்பாவுடைய கரத்துல கொடுக்கணும். யார் கரத்துல கொடுக்கணும்? அப்பாவுடைய சின்னதா சின்னதா கொடுக்கும்போது அவர் ஏற்று 7 அப்பந்தான், சிறு சிறு மீன்கள் தான். இன்னொரு இடத்துல 5 அப்பந்தான், சிறு சிறு மீன்கள் தான் கொடுத்தான். ஆண்டவர் ஆசீர்வதிச்சார். உண்மையிலே நான் சொல்றேன், அவனுக்கு ஆண்டவர் மீதியை கொடுக்கல, சீஷர்களுக்கு தான் மீதியை கொடுத்தாரு. அவனுக்கு ஒரு பெரிய சந்தோஷம், இன்னைக்கு நான் கொண்டு வந்த இந்த சின்ன ஆகாரத்துல இத்தனை பேர் சாப்பிட்டுருக்காங்க. அல்லேலூயா! நான் கொண்டு வந்த இந்த சின்ன ஆகாரத்துல இத்தனை பேர் என்ன செஞ்சிருக்காங்க. அப்ப இத்தனை பேர் திருப்தியாய் போறதற்கு காரணம் யாரு? யாராத? இத்தனை பேர் திருப்தியாய் போவதற்கு காரணம் யாரு? அந்த சின்ன பையன். ஒருவேளை அந்த சின்ன பையன் சேர்ந்திருக்கலாம், எனக்கே போதாது, நான் கொண்டு ஏன் கொடுக்கணும்னு ஓடி இருக்கலாம். சின்ன பிள்ளைகள் ஓடுற ஓட்டத்தை நீங்க பிடிச்சிருவீங்களா? பிடிக்க முடியாது. எங்கேயா தட்டி கீழே விழுந்தா தான் தூக்க முடியும். ஓடி இருக்கலாம், நான் ஓடல. ஆண்டவருடைய கரத்துல கொடுத்தான், விசுவாசத்தோடு கூட கொடுத்தான். நடந்தது என்ன? அவனையும் ஆண்டவர் திருப்திப்படுத்தினார், ஜனங்களையும் திருப்திப்படுத்தினார், சீஷர்களையும் திருப்திப்படுத்தினார். அந்த எல்லாரும் திருப்தியாய் என்ன செய்தார்கள்? திருப்தியாய் என்ன செய்தார்கள்? சொல்ல மாட்டேங்களே, திருப்தி அடைந்து மீதியை கொடுத்தார். உங்களுடைய வாழ்க்கையில் இந்த 8வது மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் கர்த்தர் உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். கர்த்தர் உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். என்னன்னா, இதுவரைக்கும் நான் மீதி எடுக்க முடியல, இதுவரைக்கும் எனக்கு மீதியே வரல, திருப்தியே இல்லை, மறுபடியும் மீதி எங்கிருந்து வர? 2 கேள்வி எனக்குள்ளே இருக்கு. முழங்கால் படிடுவோமா? நிறைய காரியங்கள் இருக்கு, அடுத்த ஆராதனை இருக்கிறபடினால சீக்கிரமா முடிக்கிறேன். எனக்கே திருப்தி வரல, மீதி எப்படி எடுக்கங்கிறதான ஒரு கேள்வி உங்களுக்குள்ள இருந்துகிட்டு இருக்கலாம். இவ்வளவு தாமதமாக முழங்கால் போடுறதே, ஒரு திருப்தி வர்றதுக்கு, ஒரு மீதி எடுக்கிறதுக்கு அந்த விசுவாசத்தினுடைய எல்கை என்ன? கொஞ்சம் நல்லா யோசித்து பாருங்க. கொஞ்சம் நல்ல ஒரே ஒரு நிமிடம் யோசித்து பாருங்க, சிந்திச்சு பாருங்க. ஏன் குடும்பத்துல மீதி வராதபடிக்கு, திருப்தி வராதபடிக்கு ஏதோ ஒரு குறைவு, ஏதோ ஒண்ணு எங்களுக்குள்ள, எங்களுடைய குடும்பத்துல இருக்கு. அதான் நம்ம பாடணும், உள்ள மகிழும் உறுதி அளிக்கும் கள்ளம் கபடு எல்லாம் அகற்றும். ஏதோ ஒண்ணு நல்ல உழைக்கிறீங்க, நல்ல வேலை செய்றீங்க, நல்ல எல்லாவற்றையும் செய்தீங்க, ஆனா மீதி வரல. மீதி வராதபடிக்கு ஏதோ ஒரு தடையா இருக்கிறது. திருப்தி அடையாதபடிக்கு ஏதோ ஒரு தடையா இருக்கிறது. கர்த்தருக்கு பிரியமாய் நடக்கிறீர்களா? கர்த்தருக்கு பிரியம் இல்லாமல் நடக்கிறீர்களா? ஈசாக்கு கர்த்தருக்கு பிரியமாய் நடந்தார். ஆண்டவர் அவனை கொஞ்சமா ஆசீர்வதிச்சார், 100 மடங்கு ஆசீர்வத்தினால் ஐஸ்வர்யவனானா, வர வர விருத்தி அடைந்தான், மகா பெரிய மனுஷனானா. அந்த தேவன் தானே இன்னைக்கும் ஜீவன் உள்ளவராக இருக்கிறார். அந்த தேவன் தானே இன்னைக்கு நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டு இருக்கிறாரு. அந்த தேவன் தானே நம்மோடு கூட பேசி கொண்டு இருக்கிறாரு. அதே தேவன் இன்னைக்கு இந்த காரியத்தை செய்ய அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் அல்லவா? உண்மையுள்ளவராக இருக்கிறார் அல்லவா? அவருடைய சமூகத்தில் ஒரு சில நிமிடங்கள் உங்களுக்கு நான் தார். அண்ணாலை போல
இருதயத்தை நீங்க ஊத்திட்டீங்கன்னா, இருதயத்தை நீங்க ஊத்திட்டீங்க அப்படின்னா வாழ்க்கை மாறப்போகுது. வாழ்க்கை மாறப்போகுது. கசப்பு தான், கசப்பு தான். அந்த கசப்புல அந்த கொப்பேர் மரமாகிய இயேசு பட்ட உடனே அந்த கசப்பு இனிப்பாய் மாறினது போல உங்களுடைய வாழ்க்கையில திருப்தி இல்லாத தன்மை தான், நீதி எடுக்க முடியாத தன்மை தான் அந்த குலத்துல, அந்த குடும்பத்துல கொப்பேர் மரமாகிய இயேசு இறங்கி அதை மாற்றும்படிக்கு இனிமையானவர்களா, இனிப்பானவர்களா, அந்த குடும்பம் திருப்தியாவதற்கு மாற்றும்படியாக கர்த்தர் இறங்கி கொண்டிருக்கிறார். தேவன் இறங்கி கொண்டிருக்கிறார். தேவன் இறங்கி கொண்டிருக்கிறார். இப்போ நீங்க ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களை பூரணமா ஒப்பு கொடுக்கணும், பூரணமா ஒப்பு கொடுக்கணும், பூரணமா ஒப்பு கொடுக்கணும். சும்மா நம்ம வசனத்தை கேட்டோம் போனோம் இல்லை, ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில வரணும். விளாத்திகுளத்தின் பகுதியில் இந்த சபையில் ஆராதிக்கிற இந்த பிள்ளைகளுடைய ஒரு மாற்றம் வந்திருக்கு. இவர்கள் எப்படி இவ்வளவு ஆசீர்வாதமாய் வந்தார்கள், எப்படி இந்த காரியத்தில் செஞ்சாங்க அப்படின்ட்டு பார்க்கும்போது அவர்கள் நம்மிடத்தில் கேட்காமலே நம் மூலமா இயேசுவாகிய கொப்பேர் மரம் அந்த குடும்பத்தில் விழுந்ததுனால அதற்கு முந்தி இருந்ததான கசப்புகள் மாறினது, அதற்கு முந்தி இருந்ததான இல்லாமை மாறினது, அதற்கு முந்தி இருந்ததான திருப்தியற்ற தன்மை மாறினது, அதற்கு முந்தி இருந்ததான சாபம் மாறினது, அதற்கு முந்தி இருந்ததான சபிக்கப்பட்ட எல்லா காரியமும் மாறினது. அந்த மரம், அந்த கொப்பேர் மரமாகிய இயேசு அந்த குடும்பத்தில் இறங்கினதுனால அவங்க இனிமையானவர்களாய் மாறினார்கள், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் மாறினார்கள், அவர்கள் எல்லாம் உடையவர்களாய் மாறினார்கள், அவர்கள் திருப்தி அடைகிறார்கள், அவர்கள் மீதி அடிக்கிறார்கள். காரணம் யார் என்றால் இயேசு. காரணம் யார் என்றால் இயேசு. அவர்கள் இயேசுவை ஆராதிக்கிறார்கள், அவர்கள் வேதத்தை நேசிக்கிறார்கள், அவர்கள் ஜெபிக்கிறார். காலையில் உடனே ஜெபித்து விட்டு வேலையை ஆரம்பிக்கிறார்கள். இரவிலை படுப்பதற்கு முன்பு அவர்கள் குடும்பமாய் உட்கார்ந்து ஜெபித்து விட்டு படுக்க போகிறார்கள். அந்த ஜெபமும் அந்த வேத வசனந்தையா அவர்களை மாற்றிக்கொண்டு இருக்கிறது என்பதை அநேகர் அறிந்து கொள்ளும்படியாக ஒரு மாற்றத்தை, ஒரு திருப்தியை, ஒரு மீதி எடுக்கக்கூடியதான ஒரு காரியத்தை கர்த்தர் இந்த சபையிலே செய்து கொண்டிருக்கிறார். ஆண்டவருடைய சமூகத்தில் என் வாழ்க்கையில் வயசு தான் கடந்து போகுது, எந்த காரியத்தில் நான் திருப்தி அடைய முடியல, எந்த காரியத்திலையும் நயா பைசா மீதி என் கையில் வரமாட்டேன், நான் என்ன செய்வதுன்னு தெரியல. கர்த்தர் இன்னைக்கு உங்களோடு கூட பேசியிருக்கிறார். நீங்க என்ன செய்ய வேண்டும் என்றும் பேசியிருக்கிறார், என்ன செய்யக்கூடாது என்றும் பேசியிருக்கிறார். அப்படி இந்த 8வது மாதம் இந்த 3ஆம் தேதியில பேசினதின் பிரகாரம் எப்படி ஈசாக்கை ஆசீர்வதித்து, ஈசாக்கை ஐஸ்வர்யவனாக்கி, ஈசாக்கு விருத்தி அடைந்து மகா பெரிய மனிதனாய் உயர்த்தப்பட்டானோ அதே போல என்னையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். என் குடும்பத்திலையும் கர்த்தர் மீதி கொடுக்க வேண்டும். என் குடும்பத்திலையும் கர்த்தர் ஒரு திருப்தியை கொடுக்க வேண்டும். ஏன் சந்ததியும் ஆசீர்வதிக்க வேண்டும். அந்த எண்ணம் உடையவர்கள் மட்டும் 2 கரங்களை உயர்த்தி உங்களுடைய சத்தம் பரலோகத்தை போய் எட்டுகிற அளவுக்கு நீங்க கர்த்தரை ஸ்தோத்திரம், வேற எதையும் செய்ய வேண்டாம். நல்ல 2 கரங்களை உயர்த்தி உங்களுடைய சத்தம் பரலோகத்தை போய் எட்டட்டும். அந்த சத்தம் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. அந்த சத்தம் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருகிறது. ஆமென். பெரிய மாற்றத்தை கொண்டு வருகிறது, பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. ஓ, ஒரு திருப்திகரமான ஆசீர்வாதம், மீதி எடுக்கக்கூடிய ஆசீர்வாதம். பிறருடைய கைகளை பார்க்கிறதான ஒரு அனுபவம் அல்ல, நம்மை பிறர் பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் ஊற்று இந்த சபையிலே நல்ல கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிக்கிறதான பிள்ளைகளுக்கு உண்டாகிறது. ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தன்னை அர்ப்பணித்து தன்னை ஒத்துக்கொண்டு ஆண்டவருடைய சமூகத்தில் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே தன்னை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்த அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, எங்களுடைய வாழ்க்கையில இந்த நாளிலிருந்து ஒரு ஊற்று பொங்கி, ஆண்டவரே
ஊற்றுகள் பொங்கி ஒரு திருப்தியை கொடுத்து மீதி எடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை பிதா, குமாரன், பரிசுத்தாவின் தேவன் எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் செய்தருளும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென்.